5555 மீடியா நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு முறை கருடன் கைலாயத்தில் சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக போயிருக்கார். அவர் காத்துக்கிட்டு இருக்கும்போது யம தர்மராஜா சிவனை தரிசிக்க உள்ள போகிறார். அப்போ வெளியில் இருக்கிற ஒரு சிறிய பறவையை உத்து பார்க்குறாரு. கருடனுக்கு லேசா ஐயம், ஏன் யம தர்மராஜா இந்த பறவையை உத்து பார்க்குறாரு? இதுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பறவையை வெகு தூரம் இருக்கிற காட்டில் ஒரு மரபொந்துக்குள்ள பாதுகாப்பாக வச்சுட்டு திரும்ப வந்துடுறார். மறுபடியும் சிவனை தரிசிக்கிறதுக்கு காத்திருக்கார். உள்ளே போயிருந்த யம தர்மராஜா வெளியே வரார். அந்த பறவையை தேடி பார்க்குறார். கருடனை பார்த்து கேட்குறார், இங்கேருந்து அந்த சிறிய பறவை எங்க? அதோட ஆயுள் இன்னும் சிறிது நேரத்தில் வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டில் இருக்க மரப்பொந்தில் இருக்க மலைப்பாம்பால் முடியணுன்றது விதி. இது அவ்வளவு தூரம் எப்படி போகும்னு நான் பார்த்தேன். இப்போ அந்த பறவையை காணோம் அப்படின்றார். கருடனுக்கு ஐயோ, இதோட மரணத்துக்கு நம்மளே காரணமாயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறார். விதியை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. நன்றி, வணக்கம்.